கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற செய்தியை நீண்ட நாட்களுக்கு பின்பாக நான் 2 சாமுவேலிலே இந்த கடைசி பாகத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, 2 சாமுவேல் புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். 2 சாமுவேல் புத்தகம் காத் தீர்க்கதரிசி மற்றும் சில தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேல் புத்தகத்தை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொல்லி இருந்தேன். அதாவது, முதலாவது பகுதி தாவீது பெற்ற வெற்றிகள், 2வது தாவீதின் பாவம், 3வது தாவீதின் பாவத்தினால் வந்த விளைவுகள், பாடுகள். இதை நாம் 3வது பகுதியை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பகுதியிலே அவருடைய பாடுகள், அவருடைய கஷ்டங்கள், அவருடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். கடைசியாக அவருடைய இறுதி காலத்தை பற்றி சில செய்திகளை நாம் இதிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, எல்லோரும் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் புத்தகம் 2, 23, 24 அதிகாரங்களை பற்றி இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிரியமானவர்களே, இந்த தாவீதின் இறுதி காலம் 21வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் காணப்படுகிறது. இதிலே 21வது அதிகாரத்தை போன வீடியோவிலே நான் சொல்லிவிட்டேன். 3 வருட பஞ்சகாலத்தை பற்றி நான் உங்களிடம் சொல்லியிருந்தேன். இன்றைய நாளிலே நாம் அதிகாரம் 22 என்ன காணப்படுகிறது என்றால், தாவீதினுடைய சங்கீதம். அவர் சங்கீதத்தை எழுதினார், அழகாக எழுதினார் என்று சொல்லி அவருடைய சங்கீதங்களை பற்றி அதிகாரம் 22 காணப்படுகிறது. அடுத்து அந்த 2 சாமுவேல் அதிகாரம் 23 தாவீதினுடைய இறுதி வார்த்தைகளை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அடுத்து அதிகாரம் 24 தாவீதினுடைய பாவம், அதாவது ஜனங்களை எண்ணிக்கை இடுதலிலே அவர் செய்த பாவம், அதாவது அவர் கர்த்தரிடம் கேட்காமல் அவர் அதை செய்ததினாலே அவருடைய சுய இஷ்டமாக அவருடைய பெருமையோடு கூட செய்தார் என்பதனாலே கர்த்தர் என்ன செய்தார், கடும் கோபம் கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சரி, பிரியமானவர்களே, 2 சாமுவேல் புத்தகம் 22வது அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 22ஆம் அதிகாரத்திலே பிரியமானவர்களே, 1வது வசனம், கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கையுக்கும் சவுலின் கையுக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். பிரியமானவர்களே, தாவீது சங்கீதத்தை எப்பொழுதும் எழுதி கொண்டிருந்தார் என்று உங்களுக்கு தெரியும். கர்த்தரை எப்பொழுதும் அவர் துதித்துக் கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுதும் கூட அவர் துதி பாடினார். அவர் சவுலினுடைய கைக்கு தப்பி ஓடின பொழுதும் கூட அவர் சங்கீதங்களை பாடினார். ராஜாவான பின்பும் கூட சங்கீதங்களை பாடினார். கர்த்தர் எப்படியெல்லாம் அவரை ரட்சித்தார், எப்படியெல்லாம் விடுவித்தார் என்று சொல்லி அவர் அதிகமான சங்கீதங்களை எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே நாம் பைபிளிலே சங்கீத புத்தகம் என்கிற புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த கடைசியாக இந்த 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரத்திலே தாவீது பாடின பாடல்களை பற்றி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் பாடுகிறார், தேவனே எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருந்தார், அவரே என்னுடைய இரட்சணிய கண்மலையாக இருந்தார், அவரே என்னை பாதுகாத்தார், ஆபத்து காலத்தில் அவரே துணை என்ற பொருளை உடையதான பாடல்களை அதிகமாக பாடியிருக்கிறார். முதல் 2-3 வசனங்களை பாருங்க பிரியமானவர்களை, எடுத்துக்கொள்ளுங்க. 3வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. துதிக்க பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துச்சின பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. தாவீதோட வார்த்தைகளை பாருங்க. அவர் என்ன சொல்கிறார், அவருடைய சங்கீதத்திலே கர்த்தரை புகழ்ந்து பாடி இருக்கிறார். அவரே என் அடைக்கலமானவர் என்று சொன்னார், அவருடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொன்னார். அவர் எப்படியெல்லாம் கர்த்தரை வர்ணித்தாரோ அப்படியே கர்த்தர் அவருக்கும் நன்மை செய்கிறவராகவே அவர் இருந்தார். பிரியமானவர்களே, அவரை துன்பங்களில் இருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் மீட்டுக் கொள்கிறவராகவே இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, பாருங்க அவர் எப்படிலாம் சொல்லியிருக்கிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 வாசிக்க போகிறேன். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி
என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திற்கு என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். பிரியமானவர்களே, தாவீது எப்படி அழகாக தேவனை நோக்கி, கண்களிலே பார்க்க முடியாத நம் தேவனை நோக்கி அவர் பாடல்களை பாடினார். பிரியமானவர்களே, அவரை துதித்து மகிழ்ந்தால் பிரியமானவர்களே, அப்படியே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து மகிழ்கிறவர்களாக, அது மட்டுமல்ல நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக, அவரை எப்பொழுதும் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக, அவரிடம் கேட்டேன், அவர் என் வேண்டுதலை கேட்டு அருளினார் என்று தாவீது சொன்னது போல எல்லாவற்றையும், எல்லா காரியங்களையும், எல்லா கோரிக்கைகளையும் தேவனிடத்திலே வையுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசமான வழியிலே உங்களை நடத்தி செல்வார். பிரியமானவர்களே, உங்கள் கையை, உங்கள் கரத்தை கர்த்தரிடம் கொடுத்து விடுங்கள். அவர் பிடித்து உங்களை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, அப்படியே தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது மிகவும் அற்புதங்களும் அதிசயமாக அவர் வாழ்க்கையில் நடந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு விதத்திலும் அவரை கைவிடவில்லை. ஆனால் அவர்தான் உலக பிரகாரமான மனிதர்கள் அனைவருக்கும் ஏற்படுகிற சில பாவங்கள் அவர் வாழ்க்கையிலே இருந்தது. அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமில்லாமல் இருந்தது. பிரியமானவர்களே, அதை வெளிப்படுத்துகிறார். பல காரியங்களை கர்த்தர் அவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அது மட்டுமல்ல, தாவீது அரசருடைய வாழ்க்கையை நமக்கு மிகவும் பெரிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவர் ராஜாக்களுக்கு ஒரு ராஜாவாக, ஒரு மேய்ப்பனாக இருந்து ஒரு ராஜாவாக உயர்ந்தவர். எல்லாம் தேவனுடைய தயவினாலே. அவர் உயர்த்தினவர்கள் யாரும் இல்லை. அவரை காயப்படுத்தினவர்கள், அவரை துரத்தினவர்கள் அநேகர் இருந்தாலும் அவர் கர்த்தரிடத்திலே தயவாய் இருந்தார். கர்த்தர் அவருக்கு ஆதரவாய் இருந்தார். பிரியமானவர், அப்படியே பிரியமானவர், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரே புகலிடமாய் கொண்டிருந்தீர்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து எல்லா கண்ணிகளுக்கும் விலக்கி பாதுகாப்பார். பிரியமானவர்களை, புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டில் நாம் பறிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து வரவில்லை. எனவே எல்லாவற்றிற்கும் கர்த்தர் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று அவர்கள் செய்கிற காரியங்களுக்கெல்லாம் தண்டனையாக அவர்களுக்கு கிடைத்து கொண்டு வந்தது. பிரியமானவர், இதுதான் சரியான காரியங்கள் என்று ஒரு தவறு செய்தால் அதற்கு தண்டனை உண்டு என்று நாம் புரிவதற்காக கர்த்தர் இதை காட்டியிருக்கிறார். ஆனால் நாம் தேவனை அறிந்த பிறகு, அதாவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் தண்டனைக்குரியவராக இருக்கிறார். எனவே நாம் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவே நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை நாம் பார்த்தோம். இதிலே வாசித்தீர்கள் என்றால் எல்லாம் தாவீதின் சங்கீதமாகவே காணப்படும். அது மட்டுமல்ல, அடுத்த 23வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கிற பொழுது தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் என்று இருக்கும். 3 வசனங்களிலும் பாருங்க, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னாடி தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். அவர் எப்படி இருப்பார்? காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்காலத்து வெளிச்சத்தை போல் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்கதரிசனமாக சில காரியங்களை சொல்கிறார். பிரியமானவர், இந்த அந்த அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களும் 72வது சங்கீதத்திற்கு ஒத்ததாக இருக்கதை நீங்க பார்க்கலாம். இந்த வருகிற 4, 5 கூட பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே சங்கீதம் 72லே அவர் எழுதினுடைய சுருக்கங்கள் தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரிங்க, அப்படியே அவருடைய சங்கீதங்களை பற்றி பார்த்து கொண்டும் கடைசி இறுதி வார்த்தைகளை பற்றி கேட்டுக்கொண்டும் இருக்கிற பொழுது கடைசியாக பார்த்தீர்கள் என்றால், இவ்வளவு உயர்வுக்கும் அவருக்கு பின் துணையாக ஆதரவாக இருந்த அவருடைய வீரர்களை பற்றி அவர் சொல்லுகிறார். பாருங்கள், எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். தன்னுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கும் காரணம் நான் மட்டுமல்ல, என் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 36, 37 பேர்களும் தான் என்று சொல்லி தாவீது என்ன சொல்கிறார். அதை பார்க்கிறோம். இது 2 சாமுவேல் 23வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், 8வது வசனத்திலிருந்து தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலியின் நாமங்கள்
எல்லாவற்றையும் சொல்லப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே. அதுல பார்த்தீர்கள் என்றால் யோசேப்பா, செபேத், எலேயசார், சம்மா என்று சொல்லி 3 மிகவும் முக்கியமானவர்கள் என்று சொல்லி ஏன் என்று சொல்லி அதற்கும் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே. அதாவது யோசேப்பா செபேத் என்பவன் என்ன செய்தான் என்றால் ஒருமிக்க 800 பேர்கள் மீது விழுந்து வெற்றி போட்டான். எனவே அவன் மிகவும் பெரியவனாக 3 பேரில் அவன் பெரியவனாக சொல்லப்படுகிறான். இரண்டாவதாக எலியேசார் என்ன செய்தான் என்றால் அவன் தாவீதை நிந்தித்தவர்கள், தாவீதோடு இருந்து பெலிஸ்தியரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாய் இருந்தான். இவன் எழும்பி தன் கை சரித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளு மட்டும் பெலிஸ்தியரை வெட்டினான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்தான். அதற்கு அடுத்ததாக சம்மா பார்த்தீர்கள் என்றால் அவன் என்ன செய்தான் என்றால் ஒரு பெரிய நிலம், அந்த நிலத்தையே பெலிஸ்தரிடமிருந்து காப்பாற்றி பெலிஸ்தர் எல்லாரும் மடங்கடித்து போட்டான். இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்த 3 பேர், அதற்கடுத்த ஒரு 3 பேர், அதுக்கப்புறம் ஒரு 30 பேர் என்று சொல்லி வரிசையாக கிரமமாக இதில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் எத்தனை பேர் அவருக்கு உதவியாக இருந்தார்கள் என்று. அடுத்து 24வது அதிகாரத்திலே என்ன பார்க்கிறோம் என்றால் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. ஏன் மூண்டது? அது வாசிக்கலாமா? 1ஆம் வசனத்தை, இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். பிரியமானவர்களே, தாவீது முன்பு மோசே இலக்கம் பார்த்தார், அது ஆண்டவர் சொன்னார் இலக்கம் பார்த்தார். ஆனால் இங்கே தாவீது என்ன செய்தார் என்றால் அவராகவே திட்டம் பண்ணி என்ன செய்தார் என்றால் இந்த மக்களை என்ன செய்ய சொன்னார் என்றால் போய் தான் முதல் பேர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேல் கோத்திரத்தை சுற்றி திருந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்று மக்களிடம் சொன்னார். அந்த முக்கியமான அவருடைய யோவாப் என்பவரை பார்த்து சொன்னார். யோவாப் சொன்னார் ராஜாவை பார்த்து, ராஜாவாகி என் ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவராகி ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்று கேட்டார். இப்படியா அவனுக்கே டவுட் வந்துச்சு, ஏன் இப்படி போய் மக்களை என்னன்னு சொல்றாரு. ஆனாலும் அவர் என்ன செய்தார் சொன்னார், அதன்படியே செய்தார்கள். அப்படி அவர்கள் செய்தார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆண்டவருக்கு அதனாலே கோபம் உண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், எல்லாற்றையும் எண்ணினார். எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? 9 மாதமும் 20 நாளும் ஆனது. 24வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டை உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை பாதித்தது. எண்ணின பிறகுதான் ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இந்த மாதிரி ஆண்டவர் கேட்காம இப்படி ஒரு காரியத்தை செய்தனே ஆண்டவரே. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்பொழுதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றார். காலையில தாவீது காலமே எழுந்திருந்தோன்னு பாத்தீங்கன்னா காத் என்ற தீர்க்கதரிசி வருகிறார். அவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே 3 காரியங்களை ஆண்டவர் கேட்கிறார். என்ன செய்யணும்? 7 வருடம் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் வரைக்கும் உம்முடைய சத்துருக்குள் உம்மை தொடர்ந்து பின்பற்ற வேண்டுமா, அல்லது 3 நாள் கொள்ளை நோய், இதில் எது வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது தாவீது சொன்னார், நான் மனிதனுடைய கையில நான் விழமாட்டேன் ஆண்டவரே, அதற்கு பதிலாக உங்க கையிலாதான் விழுந்து விடுகிறேன் என்று சொல்லி 3 நாள் கொள்ளை நோய். இந்த 3 நாள் கொள்ளை நோயில கிட்டத்தட்ட 70,000 பேர் இறந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்பொழுது தாவீது காத்தையை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலம் தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொலை நோயை வரப்பண்ணினார். அப்புறம் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களிலே 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மீது நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூஷன் ஆகிய அர்பனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். பிரியமானவர்களே, அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலம் தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். இப்படியாக நாம் பார்க்கிறோம். அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் இந்த தாவீது பார்க்கிறார், ஐயோ ரொம்ப பேர் மடியிறாங்க என்பதை கேள்விப்பட்ட பொழுது தாவீது என்ன சொல்கிறார் என்றால், தேவனிடத்தில் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மீது நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தார். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபொழுது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு ஐடியா சொல்றான். எதுக்கு என்ன ஐடியா சொல்றான்னா, இப்படியே வந்து மக்களை அழித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் காத் தீர்க்கதரிசி மூலமாக இந்த அழிவை நிப்பாட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக சங்காரம் நடந்து கொண்டிருந்த வேளையிலே தாவீது பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, எனக்காக என்னை நீங்க என்னன்னாலும் செய்யுங்க, பாவம் அந்த ஆடுகள் என்ன செய்யும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படியாக சொல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அப்பொழுது காத் என்ற தீர்க்கதரிசி மூலியமாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்று பார்ப்போம். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றார். காத் வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாய் போனான். போய் அவன்கிட்ட கேட்டுட்டு அந்த அர்வனான் என்று கேட்ட உடனே அவன் சொல்லுவான், உங்களுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு அர்வனா கேட்பான். அர்வனா கேட்ட உடனே தாவீது இப்படி சொன்ன உடனே அர்வனா என்ன சொல்றாருன்னா, அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகி என் ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு உம்முடைய பார்வைக்கு நலமானபடி, ராஜாவாகி என் ஆண்டவர் இதை வாங்கி கொண்டு, அதாவது இந்த இடத்தை வாங்கி கொண்டு உம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா ராஜயோகிதையாய் அவர் எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக என்றான். இப்படியாக அவன் வந்து கொடுத்த பொழுது தாவீது சொல்வாரு, இல்லை, நீ இதற்கு சும்மா கொடுக்க வேண்டாம், இதற்குள்ள கிரயத்தை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் பலியிட ஆரம்பித்த உடனேயே அவர் பலியிட்ட உடனே என்ன நடக்கிறது, எத்தனை பலியிடுகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். அங்கே தாவீது என்ன செய்கிறார், கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தகன பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துகிறான். அப்படி செலுத்தின உடனேயே வாதை நின்று விட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டதினால் இஸ்ரவேலின் மேலிருந்து அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்க பாருங்க, தவறு செய்தார், கர்த்தர் அதனாலே அவருக்கு தண்டனை கொடுத்தார். ஆனாலும் கர்த்தர் வந்து எப்பொழுதும் மனதுருக்கமுள்ள தேவன். உடனே இவர் தாவீது கவலைப்பட்டு சொன்ன உடனேயே என்ன செய்கிறார் என்றால், தாவீது அதற்காக வேண்டுதல் செய்து பலியிடுகிறார். பலியிடுகிற பொழுது அவருடைய வேண்டுதலை கேட்டு உடனே கர்த்தர் என்ன செய்தார், அதை நிப்பாட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு கோபம் குடிக்கிற அளவுக்கு நாம் எதுவும் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு கோபம் வருகிற அளவுக்கு நாம் எதையும் செய்யக்கூடாது. ஆனால் அப்படியே நாம் ஏதாவது செய்தாலும் உடனே கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு அவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருந்து எல்லாவற்றிலிருந்தும் என்ன செய்வார், உங்களை விடுவிப்பார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, முன்பு இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இது நடந்தது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு பலியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நாம் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து பலியானார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இந்த கடைசி வரியில பார்க்கிற பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலையும் அந்த பலியையும் பார்த்தறினார், கேட்டறினார். அது இயேசு கிறிஸ்துவுக்கு சமானமாக இருக்கிறது. பிரியமானது, நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று சொல்லி நாம் ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் அவர் தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் பலியிட்டார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இத்துடன் 2 சாமுவேல் புத்தகம் முடிவடைந்தது. பிரியமானவர்களே, 24 அதிகாரங்கள் கொண்ட இந்த 2 சாமுவேல் புத்தகத்தோடு முடிந்தது. அடுத்ததாக நாம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் வருகிற வீடியோக்களை பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
தேவனே என்னை விரும்பி வாழ்வளித்தீரே. தீமையில்லா பூமி அமைக்க, திக்கற்றோர்க்கு ஆறுதல் அளிக்க. தீமையில்லா பூமி அமைக்க, திக்கற்றோர்க்கு ஆறுதல் அளிக்க. என்னை பயன்படுத்தி ஆளுகை செய்யும், என்னை பயன்படுத்தி ஆளுகை செய்யும். பயன்படுத்தும், பயன்படுத்தும், பயன்படுத்தும் பரிசுத்தரே. பயன்படுத்தும், பயன்படுத்தும், பயன்படுத்தும் பரிசுத்தரே. எங்கள் மத்தியில் உலாவுகின்ற பரிசுத்த தேவனே, என்னில் விரும்பி வாழ்பவரே.
உங்களை ஆசீர்வதிப்பாராக.